அந்த துவந்தே பிரணாம சமயே சகநாதிராஜ. நமக்கு வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஆன்மீக பாதையில போகக்கூடிய விஷயங்கள்ல தரங்கள் வரும்போது அதை சரி செய்பவர் விநாயகர். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், அதை வந்து லாபம் போட்டு வெளியில வந்து அவருடைய போட்டோ வச்சிருக்கோம். வீட்டுக்குள்ள எந்த விதமான தரங்கள் வரக்கூடாது எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா அவரே பாவம் வந்து வருத்தத்தில் இருக்காரு. மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து வழிபடுவோம், நமக்கு விநாயகர் ரொம்ப இதா இருப்பார், அவரை எடுத்துக்கொண்டு போய் விசர்ஜன் சொல்லுவாங்க. விசர்ஜன்னா என்ன, அதை போய் கரையில கடப்பது அல்லது வந்து ஆற்றுல கறப்பது அல்லது வந்து இதுல சமுதிரத்துல கரைப்பது. அது என்ன நடக்குது, நம்ம வீட்டில் இருந்த எல்லா விதமான தீய வினைகளையும் விநாயகர் எடுத்துக்கொண்டு அந்த ஆற்றாக கடந்து விட்டார் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கோம். இதுதான் இன்னைக்கு வழிமுறை. இன்னைக்கு அதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய நெறிமுறையுமா இருக்கு. ஆனால் நம்மளுடைய கலாச்சாரத்துல நம்மளுடைய பாரம்பரியத்துல அந்த மாதிரி விஷயங்களே இல்லை. விநாயகரை பற்றி வணங்குவதற்கு இன்னும் ரொம்ப அதிகத்தரமான ஊக்கம் எப்ப கொடுத்தாருன்னா பாலகங்காதரத்துல ஏற்படுத்தி கொடுத்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நம்மளுடைய சுதந்திர போராட்டத்திற்கு இந்த விநாயகர் சதுர்த்தியை ஒரு டூலாக பயன்படுத்தினார். என்ன பண்ணார் அப்படின்னா மக்களை ஒருமைப்படுத்தணும், நம்மளுடைய சுதந்திர போராட்டத்துக்கு மக்கள் எல்லாம் ஒன்றிணையணும், அதற்கு என்ன பண்றது, விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். அவர் ஏற்படுத்தினதான் இந்த வழிமுறை நீங்க பண்ணி கொண்டிருக்கோம். என்ன வழிமுறை, ஒரு மண்ணில் வந்து விநாயகரை பண்றது, வீட்டில் வச்சு வழிபடுறது, 9ஆம் நாள் வீட்டில் அதை எடுத்துக்கொண்டு போய் ஒரு ஆற்றுல கரைக்கிறது. பெண்கள் விநாயகர் சிலையை தொடக்கூடாது, தூக்கக்கூடாது, வீட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடாது, இல்லை அதாவது தொடக்கூடாதுன்ற அந்த மீனிங்ல அப்படியான ஒரு பழக்கம் இருக்கு. பட் அதை இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி கருப்பொருள் கொண்டதாக அந்த ஆடு இருந்தது. அப்படிதான் இருக்கு நடைமுறையில. அதுதான் பெண்கள் வந்து இது பண்ணக்கூடாது. ஆனா அதுக்கு பெரிய சர்ச்சை என்னன்னா அப்படி எதுவும் இந்து மதத்துல சொல்லப்படல அப்படின்னு சொல்லுவாங்க. விநாயகர்கிட்ட போய் இதுதான் வேண்டும். நீங்க எல்லாருமே விநாயகா என்னுடைய ஆன்மீக பாதையில் ஏற்படக்கூடிய தடங்களை அறவே ஒழித்து விடு. நான் எப்பொழுதும் ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி, ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க இருக்கிறோம். நம்மளுடைய வீடியோவில் கமெண்ட்ஸ் மூலமாக கேட்ட கேள்விகளுக்கும் நிறைய விளக்கங்கள் கேட்க இருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் அவரோடு. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? இப்போ எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற இந்த ஒரு ஃபெஸ்டிவல் மோடில் இருக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு நான் முக்கியமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயம், விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறத எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்? ஒரு கோவில்லையாக இருக்கட்டும், கோவில்களில் அது ப்ராப்பராக பண்ணுவாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். வீடுகளில் பண்ணுறவங்க என்ன மாதிரி பண்ணலாம்? இப்போ முதல்ல விநாயகர் பற்றி நீ கேட்ட கேள்வினால சொல்கிறேன். விநாயகர் யாருன்ற சிந்தனையே மக்களுக்கு தவறாக இருக்குது. எப்படின்னா பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மர் சொல்கிறார் விநாயகர்ன்றது யார் அப்படின்னு. பிரம்ம சம்ஹிதை எடுத்து படித்தோம்னா ரொம்ப அருமையான விஷயம். அதில் எல்லாமே வருது. பார்வதி தேவினா யார், சிவன்னா யார், முருகப்பெருமான்னா யாரு, விநாயகர்னா யாரு, எல்லாமே அதுல வருது. அதுல வரக்கூடிய விஷயம் என்ன ஸ்லோகம், எத்பாத பல்லவ யுகம் விடிதாய கும்ப துவந்தே விராம சமயே ச கணாதிராஜக. அவர் பேர் என்ன, கணாதிராஜா. அவர் பேர் கணாதிராஜா. எத்பாத பல்லவம். எத்பாத பல்லவம்னா என்ன, பகவான்னா கிருஷ்ணருடைய பாதங்களை எப்பொழுதுமே தன் தந்தங்களில் வச்சு கொண்டிருக்காராம் விநாயகர். எத்பாத பல்லவ யுகம் வினிதாய கும்ப. அவர் கும்பம்னு சொல்லக்கூடிய அந்த தந்தம் அதுல வச்சு கொண்டிருக்கார். துவந்தே பிரணாம சமயே ச கணாதிராஜா. துவந்தே பிரணாம சமயம்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஆன்மீக பாதைகள்ல ஏற்படக்கூடிய தடங்கல்களை போக்குபவர் விநாயகர். எதுக்காக இதை நான் திருப்பி அழுத்தமா சொன்னேன், ஆன்மீக பாதையில் ஏற்படக்கூடிய தடங்கல்களை நமக்கு வந்து விலகக்கூடிய நபர் விநாயகர். துவந்தே பிரணாம சமயே ச கணாதிராஜா. விஞ்ஞான் விகந்து வினை தீர்ப்பவன் வினை தீர்ப்ப ஆன்மீக வினை. நாம இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், 108 தேங்காய் உடைக்கிறோம், எனக்கு வந்து பாஸ் பண்ணி விட்டுரு. இதுல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, ஹைதராபாத்ல சில்கூர் பாலாஜி கோயில் ஒன்று இருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ரொம்ப பெருமை, ரொம்ப விமர்சையான கோயில். சிக்கூர்னு ஒரு சிக்கூரை சொல்லுவாங்க, பாலாஜி கோவில். அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. எதற்காக தெரியுமா வராங்க? எதற்காக வராங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்துக்காக வராங்க. அங்க வந்து யாரோ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த கோயில்ல போய் நீங்க வந்து வேண்டுதல் நடத்துனீங்கன்னா உங்களுக்கு US விசா கிடைக்கும். நீங்க ஹைதராபாத்துக்கு போனீங்கன்னா அந்த கோயிலுக்கு போனது எல்லாரும் வந்து கேட்கறது,
கடவுளே பாலாஜியே எனக்கு விசா வாங்கி கொடுத்துரு, என்னுடைய பையன் வந்து விசா அமெரிக்காவுக்கு போகணும், ஆஸ்திரேலியாவுக்கு போகணும், ஆப்பிரிக்காவுக்கு போகணும். உதாரணத்துக்கு எடுத்துப்போம், ஒரு நாளைக்கு யுஎஸ் எம்பசி எவ்வளவு விசா கொடுக்குது? 100 பேர் கொடுக்குது. உதாரணத்துக்கு எவ்வளவு பேர் இந்த கோயிலுக்கு வராங்க? தினமும் 10,000 பேர் வராங்க. மீதி 9,990 பேருக்கு கடவுள் என்ன சொல்ல போறார்? நான் சொல்ற பதில் புரியுதா? நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்னைக்கு ஒரு டிரான்சாக்ஷனல் பிசினஸ் பண்றதுக்காக கோயிலுக்கு போறோம். கடவுள்கிட்ட போய் கடவுளே நான் உனக்கு சரணடைகிறேன், உனக்கு சேவை செய்ய தயாராக இருக்கிறேன், வாழ்க்கையில் நான் செய்ய தவறை உணர்ந்துட்டேன், நான் வந்து பௌதிக விஷயம் வெளில வரேன்ற எண்ணத்துல கோயிலுக்கு போல. விசா வாங்கி கொடு, எனக்கு வந்து பரீட்சையில பாஸ் பண்ண 100 தேங்காய் உடைக்கிறேன். என்ன இங்க இருக்கு? விஜ்ஞான் விகந்து மலமஸ்ய ஜெகத்ரயஸ்ய விஜ்ஞான் விலந்து. விஜ்ஞான் விலந்துனா நமக்கு வரக்கூடிய தடங்கல்களை விளைவிப்பதற்காக வரக்கூடியவர் விநாயகர். என்ன தடங்கல்கள்? அந்த துவந்தே பிரணாம சமயே சகநாதிராஜக. நமக்கு வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஆன்மீக பாதையில போகக்கூடிய விஷயங்கள்ல தடங்கல்கள் வரும்போது அதை சரி செய்பவர் விநாயகர். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? அதை வந்து லாபம் போட்டு வெளியில வந்து அவருடைய போட்டோ வச்சிருக்கோம். வீட்டுக்குள்ள எந்த விதமான தரங்கள் வரக்கூடாது, எல்லாம் பண்ணிட்டு விட்டுறோம். என்ன அப்படின்னா அவரே பாவம் வந்து வருத்தத்தில் இருக்கார். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள இதுவே வேற, நீங்க என்னை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வருத்தத்தில் இருக்கார். இப்போ வர முடிச்சிடுறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழா எப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படின்ற விஷயத்த முதல்ல பார்க்கணும். நம்ம இந்து மதத்திலேயே நிறைய வந்து இது இருக்கு, என்ன சொல்ற பிரிவுகள் இருக்கு. என்ன? வைஷ்ணவம், சைவம், சாக்தம், கானபத்தியம். கானபத்தியம்ன்றதான் இது கணபதி வழிபாடு. இந்த கணபதி வழிபாடை தான் கானபத்தியம்னு சொல்லுவோம். இது நீங்க போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா கானபத்தியம் எப்போது தோன்றியது, எப்பொழுது மக்கள் வந்து கணபதி வழிபாடை ஒரு பிரிவாக பார்த்தார்கள். ஏன்னா சைவ மதத்துக்கு கீழே தானே வரணும், சைவம்ன்றது கீழே தான் வரணும். ஏன் கானபத்தியம் வந்தது அப்படின்ற போய் பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரிய திக் விஜயான்னு ஒரு நூல் இருக்கு. சங்கராச்சாரியருடைய வாழ்க்கை வரலாறு, அதை அவருடைய சீர் எழுதியிருக்காரு. அதுல என்ன வருது அப்படின்னா 5வது நூற்றாண்டு 6வது நூற்றாண்டுல என்ன இருக்கு அப்படின்னா இந்த விநாயகர் வழிபாடுன்றது கொஞ்சம் வந்து பிரசித்தி பெற்று வந்திருக்கு. விநாயகர் கோயில்கள் கட்டுவது, விநாயகரை பற்றி வழிபடுவது அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா பிரசித்தி அடைஞ்சிட்டே வந்திருக்கு. அதுலதான் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம வச்சுக்கக்கூடிய பழைய காலத்து கோயில் உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கு, நிறைய கோயில்கள் இருக்கு. ஆதி பிள்ளையார் கோவில்னு இதுல இருக்கு. அது வந்து விநாயகர் வந்து மனிதன் ரூபத்துல இருப்பார். பிள்ளையார் பட்டி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நிறைய கோயில்கள் அந்த மாதிரிலாம் வந்திருக்கலாம்ன்றது என்னுடைய ஒரு கூற்று. இப்ப என்னாச்சு, விநாயகரை பற்றி வணங்குவதற்கு இன்னும் ரொம்ப அதிகத்தரமான ஊக்கம் எப்ப கொடுத்தாருன்னா பாலகங்காதரத்துல ஏற்படுத்தி கொடுத்தார். பாலகங்காதரத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நம்மளுடைய சுதந்திர போராட்டத்திற்கு இந்த விநாயகர் சதுர்த்தியை ஒரு ஒரு டூலாக பயன்படுத்தினார். என்ன பண்ணார் அப்படின்னா மக்களை ஒருமைப்படுத்தணும், மக்களை ஒன்றுபடுத்தணும், நம்மளுடைய சுதந்திர போராட்டத்துக்கு மக்கள் எல்லாம் ஒன்றிணையணும். அதுக்கு என்ன பண்றது? விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். அவர் ஏற்படுத்தினதான் இந்த வழிமுறை நீங்க பண்ணி கொண்டிருக்கோம். என்ன வழிமுறை? ஒரு மண்ணில் வந்து விநாயகரை பண்றது, வீட்டில் வச்சு வழிபடுறது, 9ஆம் நாள் வீட்டில் அதை எடுத்து கொண்டு போய் ஒரு ஆற்றுல கரைக்கிறது. இது என்ன அப்படின்னா என்னுடைய ஆராய்ச்சியில மக்கள் கண்டுபிடிச்சது. அப்ப என்ன அர்த்தம்? அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து வழிபடுவோம், நமக்கு விநாயகர் ரொம்ப இதா இருப்பார், அவரை எடுத்து கொண்டு போய் விசர்ஜன் சொல்லுவாங்க. விசர்ஜன்னா என்ன? அதை போய் கரையில கடப்பது, அல்லது வந்து ஆற்றுல கறப்பது, அல்லது வந்து இதுல சமுதிரத்துல கரைப்பது. அது என்ன நடக்குது? நம்ம வீட்டில் இருந்த எல்லா விதமான தீய வினைகளையும் விநாயகர் எடுத்துக்கொண்டு அந்த ஆற்றோட ஆற்றாக கடந்து விட்டார் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கோம். இதுதான் இன்னைக்கு வழிமுறை. இன்னைக்கு அதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய நெறிமுறையுமா இருக்கு. ஆனால் நம்மளுடைய கலாச்சாரத்துல, நம்மளுடைய பாரம்பரியத்துல அந்த மாதிரி விஷயங்களே இல்லை. பிள்ளையார் பட்டிக்கு போறோம், போய் வணங்குறோம். இதுல இருக்கு மிகப்பெரிய பிள்ளையார் எங்க நம்ம கோயம்புத்தூர்ல ஆசியாவிலே மிகப்பெரிய ஆஞ்சநேயர் கோயில், ஆஞ்சநேயர் பிள்ளையார் கோயில் அங்க இருக்கு. அப்ப இதெல்லாம் என்ன இருந்தது? எதற்காக உச்சி பிள்ளையார் கோயில் எதற்காக அமைக்கப்பட்டது? எதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னா அவர் வந்து அதனால தான் நிறைய கோயில்களை பார்த்தீங்க அப்படின்னா பழங்கால கோயில்கள்ல சைவ கோயில்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா விநாயகரை முதல்ல வழிபட்டு உள்ள போவாங்க. நமக்கு வந்து ஆன்மீக பாதையில வரக்கூடிய எந்த விதமான தரங்கல்களையும் நீக்குபவர் விநாயகர். அதை இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், நம்மளுடைய பௌதிக வாஷயங்கள்ல நமக்கு வந்து வினைகளை தீர்க்கக்கூடிய நபரா மாத்திட்டோம். ஒரு சிம்பிளா வழிபட்டா போதும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள்னா எல்லா தேவர்களையும் அவர்களுடைய மரியாதை நிமித்தமாக அவருடைய செயலுக்கு தகுந்த மாதிரி மரியாதை கொடுத்தாலும் அவர்களும் வந்து சந்தோஷப்படுவாங்க. ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஒரு அரசியல் நிகழ்ச்சி நடக்குது, அரசு நிகழ்ச்சி வச்சுப்போம். அரசு நிகழ்ச்சி என்ன நடக்குது? எல்லாரும் அமர்ந்திருக்காங்க. முதலமைச்சர் அமர்ந்திருக்கார், அமைச்சர்கள் அமர்ந்திருக்காங்க, எம்எல்ஏ எம்பி அமர்ந்திருக்காங்க. நீங்க உங்கள பேச கூப்பிடுறாங்க, நீங்க உங்கள பேசுறீங்க. என்ன பண்ணுவீங்க? முதல்ல எல்லாரையும் வாழ்த்துவீங்களா? ஆக முதல்ல வாழ்த்தக்கூடிய நபர் யாரு?
அங்க மேடையில முதல்ல வாழ்த்தக்கூடிய நபர் யாரு? முதலமைச்சர். அவருக்கு தான் முதல்ல மரியாதை கொடுக்கணும். நீங்க என்ன பண்றீங்க? ஒரே ஒரு அமைச்சரை மட்டும் அவருக்கு முன்னாடி வாழ்த்தி கொண்டே இருக்கீங்க. என்ன நடக்கும் நீங்க சொல்லுங்க? ரெண்டு விஷயம் நடக்கும். ஒண்ணு என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல முதலமைச்சர் கொஞ்சம் வந்து சங்கோஜப்படுவர். என்னடா இப்படி நடக்குது, நமக்கு சொல்லாம முன்னெடுத்து நம்மளுடைய ஜூனியர் ஒரு ஆளுக்கு போய் இவ்வளவு மரியாதை கொடுக்குறாரு, இது ஒன்று நடக்கும். ரெண்டாவது, அந்த அமைச்சரே சொல்லுவார், சார் போதும் நிப்பாட்டிக்கணும்னு பாரு. சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஆமா. இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ணி கொண்டிருக்கோம். அவருடைய வேலை என்ன? கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி அப்படின்னு பிரம்ம சமிதியில பிரம்மர் முடிக்கிறார். என்ன முடிக்கிறார்? அவருடைய வேலையே இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அவர் வந்து ஒரு தேவர், ஒரு தேவதை. அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன? ஆன்மீக பாதையில நம்மளை மேற்கொண்டு வளர்ப்பதற்கு உந்துகோலா இருக்கக்கூடியவர். அதற்காகத்தான் வால்மீகி வந்து இவர் வந்து மகாபாரதம் எழுதும் போது, வால்மீகின்ற வேதவியாசர் மகாபாரதம் எழுதும் போது யார் எழுதுறாத? விநாயகர் எழுதுறாரு. அதனாலதான் அவருக்கு அந்த ஒரு தந்தம் உடைச்சிருக்கு, எழுதுறாரு. தந்தத்தை உடைச்சிட்டு எழுதுறாரு. அப்ப அந்த மாதிரி வழிபடணும், அவருடைய பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி வழிபடணும். நாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்? அவரை ஒரு முழுமுதற் கடவுளாக ஆக்கி அவருக்கு வந்து என்ன பண்றோம்? முதலமைச்சர் ஸ்தானத்துக்கு கொண்டு போய், அதில் உயர்ந்த அமைச்சர் ஸ்தானத்துக்கு கொண்டு போய் அவரையும் அவருடைய தேவர்களையும் எல்லாரையும் மனசங்கோச்சப்படுத்தி கொண்டிருக்கோம். ஓகே. ஸோ விநாயகரை வந்து ஒரு முழு மனதோடு இல்லை பிரதானமாக வச்சு வணங்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அவர் எப்படி வணங்கணும்? என்னுடைய ஆன்மீக பாதையில எனக்கு வழிகாட்டுன்னு வேணும். என்னுடைய ஆன்மீக பாதையில தரங்கள் இருக்க வேண்டாம். பௌதிக விஷயங்கள் எனக்கு போதும் என்ற மனமே புன் செய்யும் மருந்துன்னு போய் விநாயகரை வேண்டிங்க ரொம்ப சந்தோஷப்படுவார். ஓகே. நான் இப்போ விநாயகர் சதுர்த்தியை மையப்படுத்தி ரீசெண்டாக கொஞ்சம் பேசுபொருளான ஒரு விஷயம், பார்லேஜியனுடைய ஒரு ஆட் மேக் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆடில் வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ஒரு விஷயம், அதாவது பெண்கள் விநாயகர் சிலையை தொடக்கூடாது, தூக்கக்கூடாது, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது, இல்லை அதாவது தொடக்கூடாதுன்ற அந்த மீனிங்கில் அப்படியான ஒரு பழக்கம் இருக்குது. பட் அதை இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அதை எந்த ஒரு விஷயத்தையும் விநாயகர்கிட்ட இருந்து தொடங்கணும் அப்படின்ற ஒரு விதத்தில் இந்த விஷயத்தையும் பழக்கத்தையும் தொடங்கலாமேன்னு கருப்பொருள் கொண்டதாக அந்த ஆடு இருந்தது. அப்படிதான் இருக்கா நடைமுறையில? அதுதான் பெண்கள் வந்து இது பண்ணக்கூடாது. இப்ப ஆனா அதுக்கு பெரிய சர்ச்சை என்னன்னா, அப்படி எதுவும் இந்து மதத்துல சொல்லப்படலை அப்படின்னு சொல்லப்பட்டது. உதாரணத்துக்கு அதே விஷயம் வர பாலகங்காதர திலக் ஆரம்பிச்சாருன்னு சொன்னேன். திலகர் ஆரம்பிச்ச இந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழா அவர் ஆரம்பிச்சதுக்கான முக்கிய நோக்கமே அதுதான். என்ன பண்ணார்? நம்ம வந்து இன்னைக்கு ஒடுக்குமுறை இருக்கு, ஜாதிய பாகுபாடு இருக்கு, இதெல்லாம் வந்து அதை ஒழிக்கணும்னு சொல்ற காரணத்துக்காக தான் என்ன பண்ணார்? எல்லாருமே அவங்களுடைய ஒரு பந்தல் மாதிரி அமைச்சு அவங்களே வீட்டுக்குள்ள வந்து விநாயகரை உருவாக்கம் செய்து வழிபட்டு அவர்களே எடுத்துக்கொண்டு போய் விசர்ஜனை செய்யட்டும் அப்படின்றதுக்காக தான் அவர் ஏற்படுத்தினார். அதுல ஜாதிய பாகுபாடே இல்லை. உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, நான் வந்து என்ன சொல்றது, ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே பண்ண முடியும், எல்லாரும் அதை எடுத்துக்கொண்டு போய் செல்ல முடியும் அப்படின்ற ஒரு எல்லாரும் சமமே விநாயகருக்கு முன்னாடின்னு ஒரு ஒருமைப்படுத்தும் விஷயமாக பண்ணி காட்டினார். அன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் பார்க்கலாம், எங்க நம்ம மகாராஷ்டிரால எவ்வளவோ பெண்கள் தான் பண்றாங்க. இன்னைக்கு நீங்க இதுக்கு போங்க, பெங்காலுக்கு போனா கூட ஒரு விஷயம் நடக்குது, நிறைய பெண்கள் வழிபடுறாங்க. நாம இன்னைக்கு அதான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம ரெண்டு விஷயம், போன கேள்வி இந்த கேள்வியும் ஒப்பிட்டு பார்க்கிறேன். நம்மளுடைய கலாச்சார விஷயங்கள், நம்முடைய பாரம்பரிய விஷயங்களை பாடசாலைகள்ல இருந்து, புத்தகங்கள்ல இருந்து ஒரு கன்சர்டட் எஃபர்ட்டாக நம்ம எடுத்து விட்டோம். அப்படி எடுக்கிறதுக்கு காரணமாக தான் இந்த மாதிரி மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய திணிப்பு. மேற்கத்திய கலாச்சாரம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க பெண்களை இழிவுபடுத்துறீங்கன்னு சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்கு. நமக்கு டெமோக்ரஸின்றது எப்போ வந்தது இந்தியாவில்? 1950 வந்ததா? ஆமா. அமெரிக்கால 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. அமெரிக்கால முதல் முறையா பெண்களுக்கு ஓட்டுரிமை எப்ப கிடைச்சது? 1960 கிடைச்சது. எப்போ உங்க ஊர்ல பெண்கள்லாம் ஓட்டு போட்டு கொண்டிருந்தாங்களோ 60 வருஷம் கழிச்சு 1960 தான் கிடைக்குது. அது வரைக்கும் பெண்களுக்கு ஓட்டுரிமையே கிடையாது. ஆண்கள் மட்டும் தான் ஓட்டுரிமை போட முடியும். லண்டன்ல எப்படி தெரியுமா? வெறும் லார்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு 300-400 பேர் தான் ஓட்டே போட முடியும். அன்னைக்கு அவங்க வந்து இன்னைக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறாங்க? பெண்களை இழிவுபடுத்துறீங்க, இந்து மதம், பெண்களை இழிவுபடுத்தாதீங்க, நமக்கு ஒரே சொல்லி கொடுக்குறாங்க. நாம அந்த காலத்துல இருந்தே என்ன பண்றோம்? சரஸ்வதி தேவியும், லட்சுமி தேவியும், பார்வதி தேவியும் வழிபட்ட காலம் இது, நாடு இது. பெண்களை வந்து தூக்கி வந்து மரியாதை கொடுப்பதில் இந்தியர்களை போல, நம்ம கலாச்சாரத்தை போல விஷயமே கிடையாது. அதனால இந்த மேற்கத்திய ஒரு விஷயங்கள், இந்த ப்ரொபகண்டாக்கு நம்ம வந்து தவறாக வந்து அடிபணிந்துடக்கூடாது. ஸோ நிறைவாக இந்த விநாயகர் சதுர்த்தி அது சார்ந்து மக்களுக்கு ஏதாவது சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு வாழ்த்துக்களாகவோ வழிமுறைகளாகவோ ஏதாவது? ஹரே கிருஷ்ணா.
விநாயகர் சதுர்த்தின்ற திருவிழா முதல்ல நான் எப்படி விருப்பப்படுறேன் அப்படின்னா, ஒரு ஆன்மீக பாதையில போவதற்கான ஒரு நல்ல நாளாக அமையட்டும். நாம் எல்லாரும் ஆன்மீக பாதையில போகணும். ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் வந்து ஆர்வம் காட்டணும். பௌதிக விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க வேண்டும். அதை குறைப்பதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள். அதற்கு இந்த விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக அமையட்டும். விநாயகர்கிட்ட போய் இதுதான் வேண்டும். நீங்க எல்லாருமே விநாயகா, என்னுடைய ஆன்மீக பாதையில் ஏற்படக்கூடிய தடங்களை அறவே ஒழித்து விடு. நான் எப்பொழுதும் என்ன பகவானினுடைய சேவகனாக மாறட்டுமே, பகவானுடைய சேவகனாக இருக்கட்டும். எனக்கு வந்து பௌதிக விஷயங்களை குறைத்து என்னுடைய ஆன்மீக பாதையில மேற்கொண்டு வளர்வதற்கு எனக்கு அருள் புரிவாயாக வேண்டுவோமாக. அதுதான் நமக்கு மிகச்சிறந்த வழி. அதுதான் வாழ்க்கையின் பூர்ணத்துவத்தையும் நமக்கு எடுத்து கொடுக்கும். ஹரே கிருஷ்ணா. கண்டிப்பாக சார். இப்போது விநாயகர் சதுர்த்தி இப்போ வரதுனால அது சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அதற்கு முன்னதாக பல்வேறு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், ரொம்ப நேரமாக நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருக்கோம். இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். அது வரைக்கும் இப்போ நீங்கள் சொன்ன கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.